அக்ஷய திருத்தியைன்னு சொன்னேன் இல்லையா, அன்னைக்கு என்ன பண்ணணும்? ப்ராஸ்பரஸாக நல்லதாக ஒரு விஷயம் பண்ணணுங்க. அதுக்கு நீங்கள் வித்தியாசமாக கூட யோசிக்கலாங்க. எல்லார் மாதிரியும் தங்கம் வாங்க க்யூவில் நிற்கணும், தங்கம் தான் வாங்கணும்னு இல்லை. இன்னைக்குன்னு பார்த்துட்டு ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் மல்டி ஃபோல்டாக. ஹிந்து தமிழ் நேயர்களுக்கு வணக்கங்க. என் பேர் அனுப்ரியா பட். நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். சென்னையில் அனிராம்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கேங்க. ஸோ இன்னைக்கு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அக்ஷய திருத்தியை அப்படின்னா என்ன? வெறும் தங்கம் வாங்குறது மட்டும்தானா? அவ்வளோதானா அக்ஷய திருத்தியை பற்றி? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்கணும் அப்படின்னா, அக்ஷயா சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்றாங்க? அக்ஷயா அப்படின்னா எட்டர்னல், ப்ராஸ்பரஸ், எல்லை இல்லாத ஒரு பொருள், எப்பவுமே இருக்கிற ஒரு பொருள், அதுக்கு ஒரு முடிவு இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பேசிக்கா சொல்றது ப்ராஸ்பரிட்டி தாங்க. திருத்தியை அப்படின்னா வளர்பிறையில அமாவாசை முடிஞ்ச 3வது நாள் இந்த மாசத்துல வர்றது தான் அக்ஷய திருத்தியை. ஸோ அன்னைக்கு முன்னோர்கள் என்ன சொல்ல வராங்க? அக்ஷய திருத்தியைங்கிற அந்த ஒரு நாள்ல நீங்க என்ன செய்யறீங்களோ அது செழிப்பா இருக்கும். ஒரு நல்ல தாட் வச்சிருக்கீங்கன்னா அது மல்டிப்ளை ஆகுங்க. ஒரு நல்ல சொல் நீங்க சொல்றீங்க, ஒரு நல்ல வாக்கு ஒண்ணு சொல்றீங்களா, ஒரு நல்ல விஷயம் பேசுறீங்களா, அந்த நல்ல விஷயம் பல மடங்கா பெருகும். நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்களோ, இந்த நாளுக்கு முக்கியத்துவமான விஷயமே என்ன தெரியுமா? தானம் கொடுக்கறது தாங்க. ஒருத்தருக்கு எவ்வளவு கொடுக்குறீங்களோ, யூ கிவ் வாட் யூ கெட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதாங்க உங்களுக்கும் திரும்ப வரும். உங்களால எவ்வளவு கொடுக்க முடியுமோ, யாருக்கு கொடுக்குறீங்களோ அதுதாங்க இந்த நாளோட சிறப்பு தன்மை. அது அரிசியா இருக்கலாம், பயிரா இருக்கலாம், இனிப்பா இருக்கலாம், பழமா இருக்கலாம். என்ன உங்களால முடியுமோ, கொஞ்சமா கொடுத்தாலும், கொஞ்சமா கொடுக்க முடியுமோ, நிறைய கொடுக்க முடியுமோ, கொடுக்கறது தாங்க இந்த நாளோட ஒரு பெருமை அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே தங்கம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அக்ஷய திருத்தியை அப்படின்னாலே எல்லாம் தங்க கடையிலயும் ஒரு பெரிய போர்டு, தனி கூட்டம். நிறைய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க இப்ப கோயில்ல சனி பயிற்சி அன்னைக்கு பாத்தீங்கன்னா பெருசா இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்படி அந்த க்ரௌட் டைவர்ட் பண்றதுக்காகன்னு அவங்க கொஞ்சம் செக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அக்ஷய திருத்தியை இப்பெல்லாம் அப்படிதாங்க வருது. தங்க கடை வாசல்ல பாத்தீங்கன்னா ஷாமியானா போட்டு, ஷெல்டர் போட்டு, அந்த வரக்கூடிய க்ரௌடை மேனேஜ் பண்றதுக்காக அந்த லைன் மேனேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் டேஸ்ல நம்ம அதுதான் பார்ப்போம். பட் எப்படி இங்க வந்தோம்? நான் சொன்ன அக்ஷய திருத்தியை அப்படின்னா கொடுக்கறது தான். இந்த நாள்ல ஒரு தொடக்கம். நீங்க என்ன பண்றீங்களோ அது பல மடங்கா பெருகும். அதுதான் இந்த நாளோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ எப்படி அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து நம்ம தங்கத்துக்கிட்ட வந்தோம் அப்படின்னா, தங்கங்கிறது என்னங்க? ஒரு தூய்மையான ஒரு மெட்டல். அந்த மெட்டலுக்கு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வேல்யூ இருக்கும். எந்த நாள்லயும் சரி, நீங்க வாங்கின தங்கத்துக்கு விலை இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. ஒரு எமர்ஜென்சிக்கா இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையில திடீர்னு எனக்கு இப்போ ஒரு காசு வேணும் அப்படின்னா என்ன பண்றோம்? நிறைய பேர் தங்கத்தை போய் அடகு வச்சுட்டு காசா மாத்துறீங்க. அப்போ தங்கங்கிறது அதுக்கு வேல்யூ குறையாத ஒரு பொருள். வாங்க வாங்க செழிப்பு தான். அப்படி சொல்லி தாங்க இந்த அக்ஷய திருத்தியைனா தங்கம்னு மாறிடுச்சு. தவிர தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாது. தங்கம் வாங்கினாலும் ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா அழிக்க முடியாத ஒரு பொருள், விலை இழக்காத ஒரு பொருள், அதுதான் தங்கம். அதனாலதான் அக்ஷய திருத்தியை அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தங்கம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. சொன்ன மாதிரி தங்கம் இல்லை, நீங்க என்ன பண்ணாலும் ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அது பெருகும். அப்படிதான் தங்கம் கொஞ்சம் கொஞ்சமா வாங்க இப்போ கிலோ கணக்குல வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும். அப்படிதான் இந்த டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க இந்தியாலே பாத்தீங்கன்னா அக்ஷய திருத்திய டைம்ல தங்கம் விலை அதிகம் தாங்க ஆகும். இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தங்கம் இருக்கிற வேலையில தங்கம் வாங்கலாமா? அது உங்களை பொறுத்து தாங்க இருக்கு. தங்கம் எதுக்காக வாங்குறீங்க? தங்கத்தை இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறீங்களா, இல்ல போட்டுக்கிறதுக்காக வாங்குறீங்களா? போட்டுக்கிறதுக்காக வாங்கும் போது கூட யோசிக்கணுங்க, நம்ம எவ்வளவு தங்கம் வாங்கி வைக்கிறோம் அப்படிங்கிறது, எதுக்காக வாங்குறோம்னு. ஏன்னா அளவுக்கு மீறி நீங்க தங்கம் வாங்கும் போது அது எங்கே வைக்க போறீங்க, எப்படி பத்திரப்படுத்த போறீங்க? அதுக்காக தான் எப்பவுமே வாங்கும் போது எதுக்காக வாங்குறோம் அப்படின்னு ஒரு கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடிஞ்சா, எவ்வளவு வாங்கணும், எப்படி வாங்கணும் நீங்களே டிசிஷன் எடுக்கலாங்க. தங்கம்னு சொல்றது பேப்பர் கோல்டாவும் இருக்கு,
கோல்டாவும் இருக்கு உங்களுக்கு, இல்ல பிசிக்கல் கோல்டாவும் இருக்கு. உங்களோட தேவைக்கேற்ப நீங்க ஒரு சின்ன காயினா வாங்குறீங்களோ, இல்ல டிமேட் அக்கவுண்ட்ல அது ஒரு எஸ்ஜிபியா வாங்குறீங்களோ, சாவரன் கோல்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம் கவர்மெண்ட்டோடது. அப்படியும் வாங்கலாம். இல்லன்னா இருக்கிறதுலயே பெரிய புண்ணியம் குடுக்கறது தாங்க. நீங்க குடுத்தும் பார்க்கலாங்க. அது பல மடங்கா உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப வருங்க. இதுதான் அக்ஷய திருதிக்கான ஒரு ஸ்பெஷல்ங்க. ஸோ, இப்போ அக்ஷய திருதியையில நான் சொன்னேன் உங்களுக்கு, தங்கம் எப்படி வந்தது அப்படின்னு. அது வந்துட்டு ப்ராஸ்பெரிட்டிக்கான ஒரு விஷயம் தான். தங்கத்துக்கு எப்பவுமே வேல்யூ இருக்குங்க. அப்படிதான் தங்கம் வாங்கணும் அப்படின்னு வந்தாங்க. இதனால இப்போ இன்னைக்கு தங்கம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விதாங்க. தங்கம் இருக்கிற விலைக்கு இப்ப தங்கம் வாங்குறது ஒரு கரெக்ட்டான ஐடியா இல்ல. ஏன்னா, இந்த தங்கம் விலை அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இருக்கிற நெறைய அன்சர்டனிட்டி. இப்படி மேல போயிண்டே இருந்தா, அடுத்து இப்போ ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷத்துல தங்கம் விலை எங்க இருக்கும்னு நம்பளால யோசிக்க முடியாது. நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் தங்கம் கீழ விலை போயிடுச்சுன்னா, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? எஸ்பெஷலி நீங்க ஒரு ஆபரணமா, ஜுவல்லரியா வாங்குறீங்க அப்படின்னா, செய்கூலி, சேதாரம், வேஸ்டேஜ் எல்லாமே சேர்த்து குடுப்பீங்க. ஒரு 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சுட்டு இன்னொரு புது மாடல் வருங்க. அது வாங்கும்போது, இத விக்கும்போது நெட்டா உங்க கையில பெருசா நிக்காது. அக்ஷய திருதியைன்னு சொன்னேன் இல்லையா? அன்னைக்கு என்ன பண்ணணும்? ப்ராஸ்பரஸா நல்லதா ஒரு விஷயம் பண்ணணுங்க. அதுக்கு நீங்க வித்தியாசமா கூட யோசிக்கலாங்க. எல்லார் மாரியும் தங்கம் வாங்க கியூல நிக்கணும், தங்கம் தான் வாங்கணும்னு இல்ல. நீங்க ஒரு ஷேரா வாங்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீட்டு செய்யலாம். எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மென்ட் கூட பண்ணலாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு குட் ஸ்டார்ட். ஒரு புது துவக்கம். இன்னைக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதும் ஒரு முதலீட்டு தான், ஒரு இன்வெஸ்ட்மென்ட் தான், ஒரு ப்ராஸ்பெரிட்டி தான். அதே மாதிரி ஒரு ஷேர் வாங்குறதும் ப்ராஸ்பெரிட்டி தாங்க. குரோத் இருக்கிற மாதிரி ஒரு ஷேர், இல்ல டிவிடெண்ட் வரா மாதிரி ஒரு ஷேர் எது உங்களால முடியுதோ அதுல இன்வெஸ்ட் பண்றது, இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்னைக்குன்னு பார்த்துட்டு ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது, அந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு அதுவும் மல்டி ஃபோல்டா க்ரோ ஆகுங்க. அதுவும் ஒரு ப்ராஸ்பரஸான ஒரு விஷயம் தான். ஏன்னா எப்படி தங்கம் அழிக்க முடியாம லாபகரமா நிக்கிறதோ, அதே மாதிரி தான் ஷேரா இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், நீங்க டைம் குடுக்கும்போது அதுவும் உங்களுக்கு அதே அளவு லாபகரமா நிக்குங்க. நம்ம யோசிக்கிறதுல தாங்க இருக்குங்க. கொஞ்சம் மாத்தி யோசிச்சா தான் என்ன? இந்த அக்ஷய திருதியைக்கு நீங்க தங்கம் தான் வாங்கணும்னு இல்லங்க. அதுவும் ஜுவல்லரியா வாங்கணும்னு இல்லங்க. தங்கம் வாங்குறதா இருந்தா எஸ்ஜிபிக்கு பிரெஃபரன்ஸ் கொடுங்க. நெறைய பேருக்கு தெரியல. எஸ்ஜிபிங்கிறது சாவரன் கோல்ட் பாண்ட். கவர்ன்மென்ட்டோட பாண்ட் 2.5% இன்ட்ரெஸ்ட்டோட வருது. அது செகண்டரி மார்க்கெட்ல டிமேட் அக்கவுண்ட்ல ரொம்ப சுலபமா வாங்கலாங்க. ஸோ கியூல நிக்கிறத விட்டுட்டு எஸ்ஜிபியா பாண்டா வாங்குங்க. அது முடியலையா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குங்க. அழகான ஃபண்ட்ஸுங்க. அதுலயும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ரூ. 100லேருந்தே ஆரம்பிக்கலாங்க. பெருசா முதலீட்டு வேணும்னு இல்ல. ரூ. 100லேருந்தே கோல்டு மியூச்சுவல் ஃபண்டா கூட நீங்க வாங்கலாம். அதுவும் இல்லையா, கோல்டு இடிஎஃப்னு இருக்கு. அதுக்கும் டிமேட் தான். டிமேட்ல வாங்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்ட் ஃபண்ட் ஆஃப் ஃபண்டுன்னு இருக்கு. அதையும் வாங்கலாம். இந்த மாதிரி வாங்கும்போது உங்களோட மனசும் கொஞ்சம் லேசா இருக்குங்க. ஏன்னா, அந்த தங்கத்த நீங்க பூதம் காக்க வேண்டாம், லைன்ல நிக்க வேண்டாம், வெயில்ல அலைய வேண்டாம். சிம்பிளா வீட்லேருந்தே ஒரு கிளிக் ஆஃப் அ பட்டன்ல இது எல்லாமே வாங்கி முடிக்கலாங்க. ஆனா, இத விட எல்லாத்தையும் பெஸ்ட் ஆப்ஷன் குடுத்து பாருங்களேன், அக்ஷய திருதியைக்கு. குடுத்தா அது பல விதமா பெருகுங்க. ஹேப்பி அக்ஷய திருதியை. திஸ் இஸ் அனுப்ரியா. இன்னொரு டாபிக்ல இன்னொரு வாட்டி உங்கள சந்திக்கிறேன்.